கம்பெனிங்க ஏஐக்காக கோடிக்கணக்குல செலவு பண்றாங்க. ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் மட்டும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? ஏஐய நம்ம பிசினஸ்ல சரியா கொண்டு வரலதுல நாம எல்லாரும் எங்க தப்பு பண்றோம்? வாங்க இந்த முழு விவரத்தையும் இப்ப பார்க்கலாம். நீங்க கூட உங்க கம்பெனில இத உணர்ந்திருக்கலாம். ஏஐ டூல்ஸுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா பிசினஸ்ல எந்த ஒரு பெரிய மாற்றமும் வந்திருக்காது. இந்த விரக்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற நிறைய லீடர்ஸ்க்கு இருக்கு. அப்போ ஏன் இந்த பெரிய முதலீட்டுக்கும் கிடைக்கிற பலனுக்கும் நடுவுல இவ்ளோ பெரிய கேப் இருக்கு? வாங்க டீப்பா பாப்போம். இந்த பகுப்பாய்வுல முதல்ல ஏஐ பத்தின 2 பெரிய கட்டுக்கதைகளை உடைக்க போறோம். அதுக்கப்புறம் உண்மையான தடை எதுன்னு கண்டுபிடிச்சு கடைசியா ஏஐய ஜெயிக்கிறதுக்கான ஒரு புது கேம் பிளான முழுசா விவாதிக்க போறோம். தலைவர்கள் பண்ற முதல் பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஏஐய இன்னொரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைக்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா, ஏஐங்கிறது டோட்டலா வேற ஒரு விளையாட்டு. ஒரு டிஜிட்டல் மாற்றத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பழைய சாஃப்ட்வேரை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு புது சாஃப்ட்வேரை போடுற மாதிரி. நம்ம மூளைக்கு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு டெம்ப்ளேட்டை ரீப்ளேஸ் பண்றோம், அவ்வளோதான். ஆனா ஏஐ அப்படி இல்ல. அது நீங்க வேலை செய்யற மொத்த முறையுமே கேள்வி கேட்கும். இதனால நம்ம மூளைக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு குழப்பம் வருது. சோ இது ஒரு டூல் மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு நடத்தை மாற்றம். நியூவயூஸ்டானை சேர்ந்த கானர் கிரனன் இதுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்றாரு. அவரோட அப்பா கிட்ட ஐபோனை கொடுத்தப்போ அவர் அதை வெறும் டார்ச் லைட் இருக்கிற ஒரு ஃபிளிப் போனா தான் பார்த்தாராம். ஆனா நிஜம் என்ன? ஐபோன் நம்ம போனை மட்டும் மாத்தல, நம்ம பேங்கிங் பழக்கம், பயணம் பண்ற விதம்னு நம்ம வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஏஐயும் அதே மாதிரி தான். அது ஒரு வேலையை மட்டும் மாத்தாது, நம்ம வேலை செய்யற மொத்த சிஸ்டத்தையுமே மாத்தும். சரி, இப்ப நம்ம 2வது முக்கியமான கட்டுக்கதைக்கு வருவோம். அதாவது ஏஐ வெறும் உற்பத்தி திறனை, ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துற ஒரு டூலா மட்டும் பார்க்கறது. இது ரொம்பவே குறுகிய, சொல்லப்போனா ஆபத்தான ஒரு பார்வை. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிகளுக்கு ஏஐ அட்வைசரா இருக்கிற அலி மில்லர் இத ரொம்ப அழகா சொல்றாங்க. நாம ஏற்கனவே செய்யற வேலைகளை இன்னும் வேகமா செய்யறதுல மட்டும் கவனம் வச்சா நாம முற்றிலும் புதுசான ஒரு சிறந்த வழியை உருவாக்குற வாய்ப்பை இழந்துடுவோம். இது குதிரைய வேகமா ஓட வைக்க முயற்சி பண்ற மாதிரி. ஆனா புத்திசாலிங்க காரையே கண்டுபிடிப்பாங்க. இந்த ப்ரொடக்டிவிட்டி ட்ராப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கம்பெனிங்க செலவு குறைக்கணும், வேலையை வேகமா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்போ இருக்கிற அதே தப்பான ப்ராசஸை ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்றாங்க. ஆமா, இதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல உங்க போட்டியாளர்கள் அந்த மொத்த ப்ராசஸையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அப்போ ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்மையான தடை எது? டெக்னாலஜியா? இல்லவே இல்ல. அது நாம தான், மனுஷங்க தான். பிரச்சனை டெக்னிக்கல் கிடையாது, முழுக்க முழுக்க நம்ம மனநிலை சம்பந்தப்பட்டது. கானர் கிரெனன் இதை ரொம்ப சிம்பிளா விளக்குறாரு. நம்ம ஏஐ ஒரு புது விஷயத்தை கத்துக்கிற மாதிரி பார்க்கறோம், எக்ஸல் கத்துக்கிற மாதிரி. ஆனா இது ஒரு நடத்த மாற்றம். யோசிச்சு பாருங்க, தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேர் பண்றோம்? அதுதான் இங்கேயும் நடக்குது. ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சும் நம்மளோட தினசரி பழக்கத்துல கொண்டு வரதான் பெரிய சவால். அல்லி மில்லர் சொல்றபடி எம்ப்ளாயீஸ் ஏன் ஏஐயை யூஸ் பண்ண தயங்குறாங்கன்னா, அதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க எனக்கு டைம் இல்ல. 2, இது நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியல. கடைசியா, ஐயோ இதன் வேலையை எடுத்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. ரொம்பவே ஷாக்கான விஷயம் என்னன்னா, இந்த பயம் வெறும் ஊழியர்கள்கிட்ட மட்டும் இல்ல, கம்பெனியோட டாப் லெவல்ல கூட இருக்கு. ஒரு சர்வேல 79% சிஇஓக்கள் ஏஐய சரியா ஹேண்டில் பண்ணலன்னா தங்களோட வேலையே போயிடும்னு பயப்படுறாங்களாம். யோசிச்சு பாருங்க, தலைவரே பயந்தா கம்பெனி எப்படி தைரியமா முன்னாடி போகும்? சரி, இவ்வளோ நேரம் நம்ம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்ப தீர்வுக்கு வருவோம். ஒரு வெற்றிகரமான ஏஐ மாற்றத்தை வழிநடத்த லீடர்ஸ் என்னதான் பண்ணணும்? இதோ அதுக்கான ஒரு புது கேம் பிளான். ஆனா சரியான வழியில போறதுக்கு முன்னாடி கம்பெனிங்க பொதுவா பண்ற சில தப்பான வழிகளை நாம நிறுத்தணும். அதாவது போட்டியாளரை பார்த்து காப்பி அடிக்கிறது, எல்லாருக்கும் லைசென்ஸ் கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்றது, இல்லனா ஒரே ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டை நம்பி மொத்த டீமே விட்டுடுறது. இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. மெக்கின்சி ரிப்போர்ட் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. ஜெயிக்கிற கம்பெனிங்க டெக்னாலஜில செலவு பண்ற ஒவ்வொரு டாலருக்கும் அவங்களோட மக்கள் மேல $5 செலவு பண்றாங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் சாஃப்ட்வேர்ல இல்ல, நம்ம டீம் மேல தான். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுலயும் மாற்றத்தை நிர்வகிக்கிறதுலயும் தான் இருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும்? இதோ ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் பிளான். 1, ப்ரொடக்டிவிட்டியை தாண்டி ஒரு பெரிய விஷனை செட் பண்ணுங்க. 2, டீமோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படையா பேசுங்க. 3, சின்ன சின்ன டாஸ்க்ல ஏஐ ஆரம்பிச்சு வெற்றியை காட்டுங்க. கடைசியா 4வது, ஏஐ யூஸ் பண்றது ஆப்ஷனல் இல்ல, அது வேலையோட ஒரு கட்டாயமான பகுதின்னு மாத்துங்க. கடைசியா நாம எல்லாரும் நம்ம கிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏஐல ஜெயிக்க தேவையான அந்த புது மனநிலையை நாம எப்படி வளர்த்துக்கிறது? இது டூல்ஸை பத்தினது இல்ல, நம்ம சிந்தனை முறையை பத்தினது.
ஏஐ ஃபாஸ்ட் மைண்ட் செட்னா என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற வேலையை எப்படி இன்னும் வேகமா பண்றதுன்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் நின்னு ஒருவேளை இந்த வேலையே தப்பா இருக்கலாமா, இதை முற்றிலும் வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறது தான். இதுதான் உண்மையான இனோவேஷனுக்கும் வெறும் வேலையை வேகப்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால உங்க கம்பெனிய இந்த கண்ணோட்டத்துல பாருங்க. நீங்க வேகமான குதிரையை உருவாக்க முயற்சி பண்றீங்களா, இல்ல ஒரு புது காரையே கண்டுபிடிக்க போறீங்களா? இந்த கேள்விக்கான பதில் தான் உங்க நிறுவனத்தோட ஏஐ பயணத்தோட வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்க போகுது.